Today's video, we are going to learn about Article 21 of the Constitution of India, right to life and personal liberty. It means no personal person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு பர்சனோட லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை என்ன பண்ணக்கூடாது டிப்ரைவ் பண்ணக்கூடாதுன்னுட்டு ஆர்டிகல் 21ல சொல்லியிருப்பாங்க. எக்ஸப்ட் பார்த்தோன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இது எக்ஸப்ட் இது தவிர ஆர்டிகல் 21ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே யுவர் லைஃப் ஆர் ஃப்ரீடம்ஸை வந்து டேக் அவே பண்ண மாட்டாங்க. எக்ஸப்ட்னா இந்த ஃபாலோடைய லீகல் ப்ரொசீஜர். இதை தவிர தான் இது வந்து ஒரு சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே கிடையாது. இது வந்து அப்ளைஸ் ஃபார் ஆல் பர்சன்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகும், இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ்க்கும் வந்து இது அப்ளை ஆகும் இந்த ஆர்டிகல் 21. இதோட கீ எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ரைட் டு லைஃப்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சர்வைவல் மட்டும், ஜஸ்ட் சர்வைவலுக்கு மட்டுமே கிடையாது. இது வந்து ஒரு டிக்னிட்டி லைஃப்னு சொல்றாங்க, டிக்னிஃபைட் லைஃப்க்கு கூடன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் லிபர்ட்டின்னா ஃப்ரீடம் டு லிவ், மூவ், திங்க், ஆக்ட், இதுதான் வந்து பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு பார்த்தோம்னா எனி ஆக்ஷன் மஸ்ட் ஃபாலோ ஃபேரா இருக்கணும், ஜஸ்டா இருக்கணும் அண்ட் ரீசனபிள் லாவா இருக்கணும். இதை வந்து மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்ல வந்து ப்ரொசீஜரை வந்து சொல்லியிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்ட் பை கோர்ட். Initially, Article 21 was interpreted narrowly, but after the landmark case அப்புறம் பார்த்தோன்னா இது என்ன மாதிரி இருக்கு, நேரோவா இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து கோர்ட் எக்ஸ்பெண்டட் இட் டு இன்க்ளூட் மெனி ரைட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேர், ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரைட் டு லீவ் வித் டிக்னிட்டி, ரைட் டு பிரைவசி, கன்ஃபர்மிங் கேஸ் புட்டசாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல வந்து கன்ஃபர்ம் டு கிளீன் என்விரான்மெண்ட், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு லைவ்லிஹுட், ரைட் டு ஷெல்டர், ஹெல்த், லீகல் ஹெய்ட், ஸ்பீடி ட்ரையல், அது மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் கஸ்டோடியல் டார்ச்சர். இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 21ல வந்து இன்க்ளூட் பண்ணது தான். மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அது அந்த கேஸ்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேஸ்லான்னு பார்த்தோன்னா ஏகே கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வந்து நேரோ இன்டர்பிரிட்டேஷன்ஸை வந்து இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொசீஜர் ஈக்குவல் டு எனி லா, ஈவன் அன்ஃபேரா இருந்துச்சுன்னா இது வந்து வயலேட் பண்ற மாதிரி தான் ஆர்டிகல் 21. அண்ட் மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ரைட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எவ்ரிதிங் சேஞ்ச்டு, அது மாதிரி வந்து ப்ரொசீஜர் மஸ்ட் பி ஃபேரா இருக்கும், ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல. தேர்ட் கேஸ் என்னன்னா பிரான்சிஸ் கரோலி முல்லன் விசஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. இதுல வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் டு லைஃப் ஈக்குவல் டு ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டின்னுட்டு இதுல இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கேஸ் வந்து ஹோல்கா டெல்லிஸ் வர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன். இந்த கேஸ்ல வந்து ரைட் டு லைவ்லிஹுட் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 21 வர்சஸ் ஆர்டிகல் 20 அண்ட் 22. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து ஜெனரல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் கேசஸ்ல இருக்கிறவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்றது. அதே மாதிரி ஆர்டிகல் 22ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட்மெண்ட், டிடென்ஷன், இல்லீகலா வந்து டிடைன் பண்றது, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து ஆர்டிகல் 22. இதோட சம்மரின்னு பார்த்தோம்னா ஓவராலா ஆர்டிகல் 21 வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு ஹார்ட்ன்னு சொல்றாங்க. அது வந்து ஹார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். It ensures that every person lives with dignity, freedom and fairness and has been widely expand பண்ணியிருக்காங்க by the judiciary to include various human rights வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து ஓவரால் சம்மரி. Finally, we discuss Article 21 under fundamental rights. Thank you for all my dudes.